பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாய் வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இந்த வழியிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. என்னன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கையை குறித்து மிகவும் நான் கலங்கி கொண்டிருக்கிறேன். என் எதிர்காலத்தை குறித்து மிகவும் நான் யோசிக்கிறேன். என்ன பண்ற, ஏது பண்ண, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை நல்லா கவனிங்க. தேவன் அதிகமாய் நம்மளை நேசித்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செய்கிற தேவன். அப்ப ஏங்க என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தையை உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு அப்படின்னு. இந்த மகிழ்ந்து களிக்கூறுற போர்ஷன் ரொம்ப முக்கியம். அநேக நேரத்துல தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதம் வந்த பிறகு நம்ம கேட்ட விண்ணப்பத்துக்கு ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதிகமாய் சந்தோஷப்பட்டு களிக்கூறுறது உண்டு. ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடி விசுவாசத்தோடி ஆண்டவருக்குள்ள களி கூறுகிற அனுபவம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரொம்பவே அது நமக்கு முக்கியம். சோ ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அது வரோன்னு காத்துட்டு இருக்கிறோம். அப்ப அது மேல ஆண்டவர் ஒரு கிரியை செய்யறதுக்கு நம்ம எப்படி அதை வெளிப்படுத்துகிறோம் தெரியுமா? சந்தோஷத்துடன் கர்த்தர் எனக்கு அதை செய்வாருங்கிறத நம்ம கிரியையிலையும் காமிக்கணும் பிரதர்ஸ். அவரு செய்வாரோ செய்ய மாட்டாரோ, நான் ஜெபிச்சிருக்கேன், பார்க்கலாம், நடந்தா பார்க்கலாம், அப்படி இருக்க கூடாது. நம்ம மனுஷன்ட்ட போய் கேட்கல, மனுஷன்ட்ட செய்யுங்கன்னு சொல்லல, கர்த்தர்ட்ட சொல்லி இருக்கிறோம். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாறம் அனுபுத்திரன் அல்ல. அதனால நம்ம தேவன்ட்ட கேட்டா அவர் கண்டிப்பா செய்வார். அப்போ பெற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு நிச்சயத்தோட நம்ம கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து சந்தோஷத்துடன் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கணும். ஆனா கேட்ட காரியம் தாமதித்தாலும் நம்ம சந்தோஷத்தோட கர்த்தருக்குள்ள களி கூறணும். ஏற்ற வேளையில கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார் நமக்கு. God bless you.